டிஸ்சார்ஜ் வாங்கிக்கிட்டு நேரா ஆலயத்திற்கு போனேன். ஆலயத்துக்கு போனோன்னு சோமன் ஏசப்பா எனக்கு இந்த கேன்சர் வியாதியில இருந்து எனக்கு சுகத்தை கொடுத்தீங்கன்னா உங்க ஊழியத்தை செய்கிறேன். இந்த கேன்சர் வியாதியை விட்டு நீக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறேன், இல்லன்னா என்ன எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமன்ட்டு கடந்து வந்துட்டேன். இன்னைக்கு 1 வருஷம் 4 மாசம் ஆச்சுங்க. ஒரு மருந்து எடுக்கல, ஒரு மாத்திரை எடுக்கல, எதுவுமே எடுக்கல. ஆண்டோட கிருபையினால நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னு சொன்னா அநேக பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கேன்சர் வந்து யாரும் இன்னைக்கு தப்பிச்சதா இல்ல, ஏதோ 101 தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டோட கிருபையில இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கேன்சர் வியாதியில இருந்து கொடுத்த விடுதலையை உங்களுக்கு தரணுமா? நீங்க எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரிதான், எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான், நீங்க இயேசுன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா நான் இயேசுன்னு சொல்லி கூப்பிட்டேன், இயேசு என்ன கேன்சர் வியாதியிலிருந்து நீக்கினார். இன்னைக்கு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன், சம்பாதிக்கிறேன், நீங்க பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கிறேன்ற அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில வந்து நான் சாட்சி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லணும்னா, கேன்சர்னா நான் பட்ட அவ்வளவு ஒரு வேதனைப்பட்டேன். இரவு பகல அழுதிருக்கேன், புலம்பி இருக்கேன். பாத்ரூம்ல போய் உட்கார்ந்தா ரத்த பீச்சு அடிக்கும். மனைவி வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. யாரும் என் கூட இருந்தது கிடையாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்னோட கூட இருந்தார். இரவு பகல் தூங்காம அவர் என்னை பாதுகாத்தார். அதுக்கு இன்னைக்குதான் அந்த பாதுகாத்ததற்காக தான் இன்னைக்கு நான் முன்னாடி சாட்சியா